கடன் வாங்கி செலவு பண்றாங்கன்னா மன வாழ்க்கை நிம்மதியே போயிடும். கடன் வாங்கி கல்யாணம் பண்ணக்கூடாதுங்க. ஆனா கடன் வாங்காம எப்படி சார் கல்யாணம் பண்ணுறது? Howda Pay and Alice Blue presents Gopinath's Roundtable with Financial Experts, powered by Darling, A to B Veg Restaurant, Sunland Refined Sunflower Oil. வாழ்க்கையை தொடங்குற இடத்துல கல்யாண செலவை எவ்வளவு நிதானமாக இருந்தால் பெட்டர்? ஒரு 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 லட்ச ரூபா மண்டபம் முடிக்கிறாருன்னு சொன்னால் அது அவசியம் இல்லை. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு சென்னையில் இருக்கணுங்க, சிட்டியில் இருக்கணும், நிறைய பேர் வருவாங்க போவாங்கன்ட்டு அந்த ஒரு ரீசனுக்காக வந்து 8 லட்ச ரூபா செலவு பண்ண முடியாதுங்க. அப்போ பையன் பொண்ணு ரெண்டு பேர் வேலைக்கு போகிறாங்க. அப்போ எவ்வளவு செலவு செய்வது உத்தமம்? நம்பர்ஸில் கேட்கல, பர்சன்டேஜில். 2 to 3 times annual expenses of the couple. 2 to 3 times of annual income. 20,000 அப்படின்னா மனைவிக்கு 20,000னா 40,000, 40,000னா வருஷத்துக்கு 4.8, 2 டைம்னா 10 லட்சம் செலவழிக்கலாம்ன்றீங்க. இப்போ 10 லட்சத்துக்கு அவர் பண்ணதா வச்சுக்கிட்டா 10 லட்சம் அவர் கையில் இல்லாத பட்சம் அந்த 10 லட்சம் அவர் அடுத்த 10 வருஷத்துக்கு சாவடிக்கும். இதையும் செலவில் கல்யாணத்தோடு காணாமல் போகிற செலவு, கல்யாணத்துக்கு பிறகும் நிற்கக்கூடிய முதல் 10 லட்சத்தில் ஒரு 4 லட்சத்துக்கு பொண்ணுக்கு நகை வாங்கினீங்கன்னா இட்ஸ் ஓகே. நீங்கள் மண்டப செலவும் சாப்பாடு செலவும் பேண்டு வாத்தியமும் ஃபோட்டோவுக்கும் போச்சுன்னா அது அன்னைக்கே எரிஞ்சு போயிடுது. அவங்க கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த போறாங்கன்னா மாசம் ஒரு பட்ஜெட் போடணும். ஏன்னா வருவாய்க்குள்ள தான் நீங்க குடும்பம் நடத்தி ஆகணும். அதுக்கு ஒரு ப்ரீ ரன்னர் தான் வெட்டிங் எக்ஸ்பென்ஸ். 3000 பேரை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணால் என்ன செலவோ அதை வெறும் 300 பேருக்கு செய்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு செரிஷிங் மொமெண்ட்னு நினைக்கிறாங்க. அது மகிழ்ச்சியும் தருது. இது நல்ல போக்கா? அவங்க சம்பாரிச்சு அவங்களே செலவு பண்ணிக்க முடிஞ்சதுன்னா ஃபைன் சார். இல்லை சார், அந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கணுங்க சார். என்னன்னா லிமிட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்றீங்க. ஒரு லிமிட்டு சொல்லுங்கன்னா எக்கனாமியில் அப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்றீங்க. நான் என்னதான் செய்வது? Howda Pay and Alice Blue presents Gopinath's Roundtable with Financial Experts, powered by Darling, A to B Veg Restaurant மற்றும் Sunland Refined Sunflower Oil. கல்யாணத்தை செலவுங்கிறது நீங்கள் ஒரு பெருசாக இருக்குது. அவர் சொன்ன மாதிரி ப்ரீ வெட்டிங்லேருந்து போஸ்ட் வெட்டிங்கு, அதுக்கப்புறம் குழந்தை, ஒரு பெரிய ஸ்ட்ரீம் அது. அப்போ வாழ்க்கையை தொடங்குற இடத்துல கல்யாண செலவை எவ்வளவு நிதானமாக இருந்தால் பெட்டர், அல்லது அதுக்கும் ஏதாவது ஒரு கணக்கு வைக்க முடியுமா? இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருங்க, அவரோட மாத சம்பளம் 60,000 ரூபாய்ங்க. அவர் தான் கல்யாணத்துக்கு நடத்திக்கிறாருங்க. அவர் பார்த்துருக்கிற ஜென்ரேஷன்லாம் அதில் கொடுத்து வச்சவங்க சார். ஏன்னா அவங்களுக்குலாம் அம்மா அப்பா பண்ணி வச்சாங்க. இந்த ஜென்ரேஷன் உண்மையிலேயே பொறுப்பானவங்க, அவங்க செலவு பண்ணிக்கிறாங்க. ஆமாங்க, அதுவும் நிஜம் தாங்க. ஆனால் அவரோட கல்யாண சத்திரத்தோட செலவு மட்டும் 8 லட்சம்ங்க. அப்போ 8 லட்சம் ரூபாய் 2 நாளைக்காக நம்ம செலவு பண்ணுறோங்க. அது வந்து தேவையில்லாத செலவு. அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, அவரோட ஃப்ரெண்டு வந்து அங்கே பண்ணாருங்க. அதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவர் அங்கே வந்து பண்ணுறாருங்க. அப்போது இது வந்து ஒரு பெரிய பார்ட்டுங்க. ஒரு சாதாரண ஒரு 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கு, ஒரு பிஸ்னஸில் இருக்கிற ரிஸ்க் எடுக்கிறாருங்க, பணம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 லட்ச ரூபா மண்டபம் முடிக்கிறாருன்னு சொன்னால் அது அவசியம் இல்லை. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு சென்னையில் இருக்கணுங்க, சிட்டியில் இருக்கணும், நிறைய பேர் வருவாங்க போவாங்கன்ட்டு அந்த ஒரு ரீசனுக்காக வந்து 8 லட்ச ரூபா செலவு பண்ண முடியாது இல்லையா? அப்போ எத்தனை பர்சன்டேஜ் செலவு பண்ணலாம்? ஏன்னா இப்போ திருமணம்ங்கிறது பெருவாரியாக எப்படி நடக்குன்னா, அம்மா அப்பா எடுத்து நடத்துறதுங்கிறது நிறைய இடங்கள் இருந்தாலும் கூட அது குறைந்து கொண்டே வருது. பிள்ளைகள் அதை தங்களுடைய பொறுப்பாக ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ பையன் பொண்ணு ரெண்டு பேர் வேலைக்கு போகிறாங்க. 2 பேர் நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆவரேஜாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு 2 பேர் இருக்காங்க. இவர்கள் தங்கள் திருமணத்திற்காக எவ்வளவு செலவு செய்யலாம்? ஏன்னா லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுற இடம் அது. அப்போ எவ்வளவு செலவு செய்வது உத்தமம்? நம்பர்ஸில் கேட்கல, பர்சன்டேஜில் கேட்கல. 2 to 3 times annual expenses of the couples. அதுக்கு மேலே தாண்டினா annual income. அப்போ அந்த ஏஜ் 20,000 அப்படின்னா மனைவிக்கு 20,000னா 40,000, 40,000னா வருஷத்துக்கு 4.8, 2 டைம்னா 10 லட்சம் செலவழிக்கலாம்ன்றீங்க. எனக்கு இதுக்கெல்லாம் ஒரு ரூல்லாம் எனக்கு தெரியல. அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி செலவழிக்கலாம் தான் சொல்ல தவிர இதுக்கு ட்ரை பண்ணனா இல்லைங்க. அதாவது எக்ஸாக்டா ஃபிக்ஸ் பண்ண முடியாது எனக்கு தெரியுது. ஆனா எக்ஸாக்டா ஃபிக்ஸ் பண்ண முடியாதுட்டாலும் இது வந்து மற்ற விஷயங்கள்லாம் வந்து நிறைய உள்ள வரும். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பெரும் செல்வந்தர் ஒரு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணல, அது வெளியே இருந்து பார்க்கறதுக்கு இது 1 கோடி ரூபாய் அதிகம் அப்படின்னு தான் தெரியும். ஆனால் அவருக்கு கிஃப்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 50 லட்சம் வந்தது. சரி, நான் எப்போதும் ஒன்று சொல்லுவேன், பணக்காரர்கள் செலவு செய்வதே இல்லை. பணக்காரர்கள் இன்வெஸ்ட் தான் பண்ணுறாங்க. வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு பாரு நல்லா செலவு பண்ணான்னு தோணும். அது நெட்வொர்க்கிங் ஐடியா. நெட்வொர்க்கிங், ஆமாம். ஓகே. ஸோ அவர் செலவு பண்ணதை விட அவருக்கு வரும். அது அந்த கதை வேறு. நான் சொல்கிறது, நான் என்ன ட்ரை பண்ணுறேன் இந்த பேனலில், சின்ஸ் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறதுனால புதிய பொருளாதார வாழ்வியலுக்கு ஏற்றார் போன்ற புதிய இலக்கணங்களை ஏதோ ஒரு வகையில் வகுக்க முடியுமா, அல்லது ஒரு சின்ன சஜஷன் சொல்ல முடியுமான்னு. அது நான் பர்சன்டேஜாக கேட்குறேன். அப்படி கேட்குறது வந்து அவ்வளோ கரெக்டு கிடையாதா நம்பர்ஸில். பட் ஸ்டில் ஒரு அவங்க லெவலுக்கு ஒரு இதை அசீவ் பண்ணிக்க முடியுங்கிறதுக்காக தான் கேட்குறேன். நீங்கள் சொன்னபடி ஒரு 2 வருட சம்பளத்துக்குள்ளே அந்த செலவு இருந்தால் நிதானமானது அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதுவே கம்மி தான் சார். இப்போ பண்ணுறோம் ரொம்ப 10 லட்ச ரூபாய். இவருக்கு சொன்ன எக்ஸாம்பிள், அந்த கப்பல் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு தான் கல்யாணம் பண்ணோம். அவங்கள பண்ணு சொன்னாங்கன்னா இம்பாசிபிள். நான் வந்து சொல்கிறேன், இப்போ 10 லட்சத்துக்கு அவர் பண்ணதா வச்சுக்கிட்டா 10 லட்சம் அவர் கையில் இல்லாத பட்சம் 10 லட்சத்துக்கு பண்ணாருன்னா அந்த 10 லட்சம் அவர் அடுத்த 10 வருஷத்துக்கு சாவடிக்கும். வேறு எதுவுமே பண்ண முடியாது. அடுத்தது பண்ண முடியும். இந்த கடனுக்கு வட்டி, இஎம்ஐ, அவங்க கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை வரும், தகராறு வரும், வேலை போச்சுன்னா நடுவில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும். அதனால் நீங்கள் அதுக்கும் ஒரு சேமிப்பு இருந்தால் தான் அதை நீங்கள் போய் இதுலேயும் செலவில் கல்யாணத்தோடு காணாமல் போகிற செலவு,
கல்யாணத்துக்கு பிறகும் நிற்கக்கூடிய முதல். இப்போ நீங்கள் நகை வாங்கினீங்க 10 லட்சத்தில் ஒரு 4 லட்சத்துக்கு பொண்ணுக்கு நகை வாங்கினீங்கன்னா இட்ஸ் ஓகே. நீங்கள் மண்டப செலவும் சாப்பாடு செலவும் பேண்டு வாத்தியமும் ஃபோட்டோவுக்கும் போச்சுன்னா அது அன்றைக்கே எரிஞ்சு போயிடுது, அது வீணாக போயிடுது. அப்படி பண்ணக்கூடாது, பரி பண்ணக்கூடாது. பரி பண்ணக்கூடாது. அதை நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுங்க. அந்த செலவை மனைவிக்கு நகை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தி பெரிய பட்ஜெட்டாகவே பண்ணிட்டு போங்க. அது ஒரு கோல்டாக இருக்குது, ஏதோ ஒரு சின்ன அப்ரிசியேஷனாவது இருக்கும். ஆனால் நம்ம கல்ச்சுரலி இப்போ ஏன்னா கல்யாண கனவுகள் ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சுருக்கலை, பட் சொல்கிறேன். அப்போ ஒரு சுப செலவு அப்படின்னு ஒரு லைஃப் டைம் மூமெண்ட். இப்போ ஆண்களுக்குலாம் வந்து இந்த லைஃப் டைம் மூமெண்ட்லாம் சொன்னால் என்ன எல்லாத்தையும் லைஃப் டைம் மூமெண்ட்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சீங் ஃப்ரம் த விமன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், சீங் த ட்ரீம், அந்த அழகான ஒரு ஏஸ்தட்டிக்கான அந்த வேர்ல்டுக்குள்ளேருந்து பார்க்குறப்போ ஒரு சுப செலவு ரொம்ப இறுக்கி பிடிக்கணும். முன்னால் நம்ம அவ்வளோ காசில் சுப செலவுகளுக்கு ரொம்ப யோசிச்சோம். இப்போ 2 பேரும் இண்டிபெண்டாக சம்பாதிக்கிறாங்க. அப்போ சுப செலவுகளுக்கு பெருசாக செலவு செய்யணும் தானே தோணும். அப்போ எப்படி இதை குறைக்குது சார்? ஒரு கல்யாணம் பண்ணணுன்னா நீங்கள் 30 பேரையும் கூப்பிட்டு பண்ணலாம், 300 பேரையும் கூப்பிட்டு பண்ணலாம், 3000 பேரையும் கூப்பிட்டு பண்ணலாம். இன்றைக்கி அவங்க கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த போகிறாங்கன்னா மாதம் ஒரு பட்ஜெட் போடணும். ஏன்னா வருவாய்க்குள்ளே தான் நீங்கள் குடும்பம் நடத்தி ஆகணும். அதுக்கு ஒரு ப்ரீ ரன்னர் தான் வெட்டிங் எக்ஸ்பென்ஸ். ஸோ நீங்கள் அதுக்கு கடன் ஆல்ரெடி பட்ஜெட் போட்டிருப்பீங்க. ஸோ 300 பேர் கூப்பிடுற இடத்துக்கு அந்த அளவுக்கு தான் நமக்கு காசு இருக்குன்னா அந்த அளவுக்கு நம்ம கர்டைல் பண்ணணும். இல்லை நான் 3000 பேர் கூப்பிட்டு பண்ணுவேன்னா நீங்கள் வாழ்க்கையே கடனில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இல்லை, ஆக்சுவலி இப்போ ரிவர்ஸில் நடக்குது மேடம். இப்போ 3000 பேரை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணுறதுலாம் யாருன்னா பொலிட்டீஷியன்ஸ், பிஸ்னஸ்மேன் ஆர் மீடியா பீப்புள், இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கிங் தேவைப்படுறவங்க தான். இப்போ என்ன ஆகிடுதுன்னா 3000 பேரை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணால் என்ன செலவோ அதை வெறும் 300 பேருக்கு செய்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு செரிஷிங் மொமெண்ட்டுன்னு நினைக்கிறாங்க. அது மகிழ்ச்சியும் தருது. ஆனால் இது நல்ல போக்கா? அவங்க சம்பாரிச்சு அவங்களே செலவு பண்ணிக்க முடிஞ்சதுன்னா ஃபைன் சார். கடன் வாங்கி செலவு பண்றாங்கன்னா அது வாழ்க்கையை இட் இஸ் a very bad. கடன் வாங்கி கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறீங்க. ஆனால் கடன் வாங்காமல் எப்படி சார் கல்யாணம் பண்ணுறது? இல்லை சார், அந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கணுங்க சார். இப்போ பாருங்க, கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிட்டாங்க. லிமிட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்றீங்க. ஒரு லிமிட்டு சொல்லுங்கன்னா எக்கனாமியில் அப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்றீங்க. நான் என்னதான் செய்வது? இல்லைங்க, அதாவது திருமண மண்டபம் அப்படிங்கிற கான்செப்டே உலகத்தில் வேற எந்த நாட்டிலையுமே கிடையாது, இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. வேற ஏதாவது நாட்டில் திருமண மண்டபம் வேற பேரில் சொல்லுவாங்க, அவ்வளோதான். ரிசப்ஷன் எடுக்க முழுக்க வேர்ல்டு முழுக்க அங்கே கன்வென்ஷன் ஹால். இல்லை, வெள்ளைக்காரங்க கல்யாணத்துக்கு அவ்வளோதான் சார் உங்களுக்கு ஆளே, அவ்வளோதான் வருவாங்க. டிஸ்டன்ட்லி பெருசுல அவங்க டென்ஸ் பாப்புலேஷன் இல்லை, ரொம்ப தூரத்துலேருந்து வர முடியாது. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சில் கல்யாணம் பண்ணுவாங்க, ஒரு லாங்கில் பார்ட்டி கொடுப்பாங்க. அவங்க ட்ரெடிஷன் படி பண்ணுறாங்க சார். இப்போ நம்ம ட்ரெடிஷன், இப்போ அவங்க கவுன் வாங்குற ரேட்டை நம்ம விமர்சிக்கலாம். ஒரு நாள் போட்டு போகிறேன், இதுக்கு எதுக்கு உள்ள வாங்கணும் நம்மளும் கூட கேட்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு கல்ச்சுரலி என்னோட கனெக்டட், என்னோட லைஃப் டைம் செரிஷிங் மூமெண்ட். அப்போ அதுக்கு ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஆனால் இந்த லிமிட் பெட்டர்னா அது எவ்வளோன்னு தான் கேட்குறேன். இப்போ ஒரு பால் பார்க் ஒன்று சொன்னார், ஒரு 2 வருஷ சம்பளம் அதிகபட்சம் செய்யலாம் அப்படின்னு. இன்னொரு இது வச்சுலாம் கடன் வாங்காமல் உங்களால் எவ்வளோ செலவு பண்ண முடியுமோ செலவு முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காமல் இருக்கிறது பெட்டர். ஆமாம், கடன் இல்லாமல் வாழ்க்கையை தொடங்குவது உத்தமம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, இதுக்கு காரணம் என்னங்க சார்? அவங்க கடன் வாங்கிட்டாங்கன்னா அவர் ஒரு கம்பெனியில் வேலை பண்ணுறாரு. இப்போ நான் சொல்கிறவரே 60,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு பெரிய அளவில் பண்ணிட்டாரு. இப்போ இன்கேஸ் அந்த கம்பெனியில் அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, வெளியில் வரணும்னா அவரால் வர முடியாதுங்க. ஒரு 3 மாதம் டைம் எடுத்து வேறு கம்பெனி ட்ரை பண்ணலான்னா ட்ரை பண்ண இந்த இஎம்ஐ அவர் அழுத்துதுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்த விட்டு மூவ் ஆகவே முடியலங்க. அப்புறம் அவர் எப்படி வாழ்க்கையில் வளர முடியும்? ஆப்வியஸ்லி அவருடைய growth அடிபட்டு போயிடும்ங்க. ஓகே, வாழ்க்கையை தொடங்கும் போது கடனோடு தொடங்காதீர்கள். நிச்சயமாங்க, குறைந்தபட்சம் பெரிய கடனோடு தொடங்காதீர்கள். அவசியத்துக்கு எதுவும் ஒன்று ஓகே, ஆனால் பெரிய கடனோடு தொடங்க வேண்டாம். பெரிய கடனோட அது சுமையாய் அழுத்துற மாதிரி கொண்டாதான் மன வாழ்க்கை நிம்மதியே போயிடும். ஆனால் அந்த கடன் அப்படிங்கிறது ஒரு காரு, பைக் அதெல்லாம் கடனில் சேர்த்துக்கலாம். பட் வீடு கடனில் சேர்த்திக்க முடியாது. அப்படிங்கிறது நான் அது தனி கேள்வி வச்சிருக்கேன். ஏன்னா ஓகே, அந்த கேள்விக்கு வந்துடுறேன். அந்த இடத்துக்கு நீங்கள் வந்ததுனால மித்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சில விஷயத்த நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் அது இதுதான், ஆனால் அது அதுவாக இருக்காது. அதில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு குழப்பம், எது இன்வெஸ்ட்மெண்ட்டு எது எக்ஸ்பென்ஸ்ன்னு புரிஞ்சுக்கிறது தான். இப்போ கடன்லேயே எதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, எதெல்லாம் எக்ஸ்பென்சஸ், எதெல்லாம் அப்ரிஷியேட் ஆகுதோ, நம்ம வாங்குற பொருள் இன்னைக்கு வாங்கிட்டு அடுத்த மாதம், அடுத்த ஆண்டு, அடுத்த 5 ஆண்டுல விலை ஏறிக்கிட்டே இருக்குன்னா அதெல்லாம் அப்ரிஷியேட்டிங் அசெட்ஸ். அப்ரிஷியேட்டிங் அசெட்ஸை நீங்கள் கடன் எடுத்து வாங்கலாம். நீங்கள் வாங்கின பொருள் அடுத்த ஆண்டு, இன்னும் 4 ஆண்டுகள் கழித்து விலை குறைஞ்சிக்கிட்டே வருது. நீங்கள் வாங்குற ஐஃபோனோ இல்லை உங்கள் லேப்டாப்போ இல்லை உங்கள் காரோ கூட விலை குறைஞ்சிக்கிட்டே வருது. அதெல்லாம் டிப்ரிஷியேட்டிங் அசெட்ஸ். டிப்ரிஷியேட்டிங் அசெட்ஸை கடன் வாங்காது. இது ஒரு பொருளாதார கூறுகள் அப்படிங்கிறப்ப இப்படி இதை புரிஞ்சுக்க முடியுது. எதுவெல்லாம் வளருமோ அது இன்வெஸ்ட்மெண்ட்டு, எதுவெல்லாம் தேயுமோ அது வேஸ்ட்டு அப்படின்னு. இப்போ நான் ஒரு கணினி துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு லேப்டாப்புடைய ஒரு டெக்னிக்கல் லேப்டாப்புடைய விலை 2 லட்ச ரூபான்னு வாங்க வச்சுக்கோங்க. இது டெப்ரிஷியேஷன் தான். இப்போ இதை நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கணுமா செலவாக பார்க்கணுமா? இது அவசியம் சார். இது இன்வெஸ்ட்மெண்ட், உங்களோட வேலைக்கு பயன்படுதுங்க. அதே ஆள் நான் கார் வாங்க போகிறேன்றாருங்க, வாங்கிக்கலாங்க. அவரோட உபயோகம் என்னன்னு பார்க்கணுங்க.
நான் வாங்கி ரோட்டில் நிறுத்திட்டு மாதத்துக்கு ஒரு முறை தான் எடுப்பேன்னா அது யூஸ் இல்லைங்க. ஆனால் எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்குது, நான் டெய்லி காரில் தான் போனேன்னா அது உபயோகம், அது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க அவருக்கு. கண்டிப்பாக அவருக்கு ஹெல்த் இஷ்யூவில் பார்க்கணுங்க. ஆனால் நிறைய கார் பார்த்தீங்கன்னா சும்மா நிற்குதுங்க, அவர் வாங்கிட்டார் இவர் வாங்கிட்டார்னு வாங்குறாங்க. அப்போது அந்த அமௌண்ட்டு இஎம்ஐ கட்டுறாங்க, அந்த இஎம்ஐ அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றலாம் இல்லையா? அப்போ அடுத்தவங்க, நான் எப்பவுமே சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கோங்க, அடுத்தவங்களை பார்த்து வாங்காதீங்க. ஏன்னா அடுத்தவங்களை பார்த்து நம்ம வாங்க ஆரம்பிச்சோம்னா அடுத்தவங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாற்றம் நமக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதன் வழியா எனக்கு பணம் வருது, ஆனால் டெப்ரிசியேஷன் இருந்தாலும் அது ஓகே, பரவாயில்லைங்க. ஸோ ஒரு கருவி அது எனக்கு பணத்தை தருது, அது நேரம் அதுக்கு வழி குறைஞ்சிட்டே இருக்கும். பட் அதோடைய வேல்யூ எவ்வளோ குறையுதோ அதை விட கூடுதல் பணம் தான் எனக்கு உருவாமாங்க. எனக்கு ஹெல்த் வந்து மெயின், அது எனக்கு காப்பாற்றிட்டு இருக்குங்க. நான் 2 வீலரில் போனால் எனக்கு பிரச்சனை வருதுங்க, அது எனக்கு காப்பாற்றும் போது அது எனக்கு அது குறைதா கூடுதான்றது முக்கியம் இல்லை, என்னோட உடல் தான் அங்கே முக்கியமாக இருக்குங்க. தாராளமாக வாங்கிக்கிறாங்க. ஆனால் சும்மா நான் வாங்கி கவர் போட்டு வைக்க போகிறேன் போது அது யூஸ் இல்லைங்க. அதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றும் போது என்னென்னா இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து அதை சப்போர்ட் பண்ணுங்க. Behind it's Gopinath's Roundtable with financial experts. Title sponsor HowdaPay, your trusted payout partner. Alice Blue, your online investment and stock trading platform. Powered by Darling. 10 கோடி தீபாவளி பரிசுமலை. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். Sunland Refined Sunflower Oil. ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil.